இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் மனிதர்களாகிய நமக்கு வருகிறது. இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் அநேக நெருக்கங்களை சந்திக்கிறோம், போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். அப்பொழுது நமக்கு அடைக்கலம் கிடைக்குமா என்று சொல்லி நாம் மனிதர்களையோ இல்லாவிட்டால் பிற மற்ற சூழ்நிலைகளையோ நாம் என்ன செய்கிறோம்? நாடி தேடி ஓடுகிறோம். நமக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சில நேரங்களில் இக்கட்டுகள், நெருக்கங்கள் வரும்போது நாம் செய்வதறியாது திகைக்கிறோம், மனிதர்களை நாடி ஓடுகிறோம். அவர்கள் மூலமாக நமக்கு அடைக்கலம் கிடைக்காதா? அவர்கள் மூலமாக நமக்கு பலன் கிடைக்காதா? அவர்கள் நமக்கு ஒத்தாசை பண்ண மாட்டார்களா என்று சொல்லி மனிதர்களை நாடி ஓடுகிறோம். இன்னும் போராட்டம் அதிகரிக்கிறது. ஒரே வழி, நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே நீர்தான் எனக்கு ஒத்தாசை, நீர்தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே அடைக்கலத்துக்காக நாம் காத்திருக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாக பலனாக ஆண்டவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அவங்க வாழ்க்கையில் அவர்களுக்கு நெருக்கம் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் தங்களுக்கு குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் தங்களுக்கு அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அவங்க என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் புத்திரர் மலைகளில் உள்ள கெபிகளையும் தங்களுக்கு குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் தங்களுக்கு அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். பாதுகாப்பான இடத்தை மீதியானியர் நெருக்குதாங்க, மீதியானியர் யுத்தம் பண்ணுதாங்க, மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டது. இப்படிப்பட்ட சத்துருக்கள் நெருக்குகின்ற நேரத்திலே மீதியானியர்கள் அடைக்கலமாக எங்கே ஓடுகிறார்கள்? கெபிகளிலே போய் ஒளிக்கிறார்கள், காடுகளிலே போய் அவர்கள் அடைக்கலம் தேடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அரணான ஸ்தலங்களிலே பாதுகாப்பான இடம் எங்கே இருக்குன்னு போய் அதை தனக்கு அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாமும் கூட அநேக நேரங்கள் அப்படி நெருக்கம் வரும்போது யாராவது எதுவும் செய்ய மாட்டாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாராவது எதுவும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி நாம் அடைக்கலமாக மனிதர்களை தேடி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவும் கூட சொல்லுகிறார், தாவீதினுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சத்துருக்கள், அநேக போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? தாவீது சொல்கிறார், சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். அதை தான் சொல்கிறார் தேவன். தாவீது தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எத்தனையோ சத்துருக்கள் தாவீதை சூழ்ந்து கொண்டார்கள். தாவீதுக்கு பாதுகாப்பு இல்லாத நேரங்கள் வந்தது. அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிற பொழுது தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக மரண போராட்டங்கள், சத்துருக்கள் அவனை தாவீதை நெருக்கி கொள்ளுவார்கள். இனி தாவீது தப்பிக்க முடியாது என்கிற சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார். தாவீதுக்கு ஆண்டவர் ஒத்தாசை பண்ணினார். காரணம் என்ன? தாவீது, தேவன் எனக்கு அடைக்கலம், எனக்கு பாதுகாப்பு ஆண்டவர். நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தான். நம்ம வாழ்கிற உலகத்தில், பயங்கரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர் ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரை நாம் தஞ்சமாக்கி கொள்ள வேண்டும். நீர்தான் எனக்கு பாதுகாப்பு ஆண்டவர். இந்த உலகத்தில் எந்த பாதுகாப்பும் யாருக்கும் கிடையாது. எந்த மனிதனும் யாரையும் பாதுகாக்க முடியாது. எங்களுக்கு அடைக்கலம் நீங்க தான் சுவாமி, எங்களுக்கு பலன் நீங்க தான் ஆண்டவரே, எங்களுக்கு அனுகூலமான துணை நீங்க தான் சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஒரு புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த உள்நாட்டு கலவரத்தால், அவருடைய எதிரிகளால், சத்ருவால் அவர் துரத்தப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் ஓடுகிறார். அப்படி அவர் ஓடும் பொழுது ஒரு நதி குறுக்கிடுகிறது. பயங்கரமான குளிர்,
அந்த குளிரான நேரத்தில் அவர் அந்த நதியை கடந்து செல்லணும். அப்படின்னா தான் சத்ருவின் கைக்கு அவர் தப்ப முடியும். ஆனால் அங்கே குறுக்கே ஒரு பயங்கரமான ஒரு நதி அவருக்கு முன்பாக நிற்கிறது. அதிலே கால் வைக்க முடியாத அந்த அளவுக்கு குளிர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் செய்வது அறியாது திகைக்கிறார். அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு அவர் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரை தஞ்சமாக கொள்ளுகிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு வழி இல்லை, நீர்தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி அவர் அங்கே ஆண்டவரை அடைக்கலமாக கொள்ளுகிறார். பின்னால் அந்த குதிரைகளின் காலடி ஓசை கேட்கிறது. சத்துருக்கள் அவரை தொடர்ந்து வருகிறார்கள். அவர் உடனே என்ன செய்தார்? அந்த நதியிலே குதித்தார். கடும் குளிராக இருந்த அந்த நதியின் தண்ணீர் அவரை சேதப்படுத்தவில்லை. அவர் நீந்தி அக்கறைக்கு சென்று விட்டார். அவரை துரத்தி வந்த சத்துருக்கள், அந்த எதிராளிகள் அந்த நதியின் கரையிலே நின்று பார்க்கிறார்கள். அவர்கள் அதிலே குதித்து அக்கறைக்கு சென்று அவரை துரத்தி பிடிக்க அவர்களுக்கு மனதில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த குளிரான தண்ணீருக்குள்ள அவர் குதித்து அவர் அக்கறைக்கு சென்றிருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவர்கள் திரும்பி போய்விட்டார்களாம். அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் அந்த இடத்தில் இருந்த அந்த சத்துருவின் கரத்திற்கு அவர் தப்புவிக்கப்பட்டார். காரணம், அவர் அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு தேவனை அவர் தஞ்சமாக கொள்கிறார். தேவனை அடைக்கலமாக அவர் நோக்கி கூப்பிடுகிறார். நீர்தான் எனக்கு அடைக்கலம் ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் கேட்டபோது அவர் என்ன செய்கிறார்? தப்பி அந்த பக்கம் கரை சேர்ந்து அவர் ஓடுகிறார். நாமும் கூட இப்படிப்பட்ட அடைக்கலமான ஆண்டவரை நாம் நம்பி இருக்கிற பொழுது, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் அடைக்கலமாக வைத்திருக்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்முடைய முழங்காலை ஊன்றி, ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம், நீர்தான் எங்களுக்கு பலன், நீர்தான் எங்களுக்கு அனுகூலமான துணை என்று சொல்லி சத்துருவின் கைக்கும் பொல்லாத மனிதர்களுடைய கைக்கும், ஆண்டவரே, பிசாசினுடைய கிரியைகளுக்கும் நீர் எங்களை தப்புவித்தருளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம் உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. பயம் வருகிற பொழுது, கவலை வருகிற பொழுது, ஒரு பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையை நாம் உணர்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? உச்சரிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது, ஆண்டவரே, உம்முடைய நாமம்தான் எனக்கு அடைக்கலம், இயேசு கிறிஸ்துவின் நாமம்தான் எனக்கு பாதுகாப்பு அன்னு சொல்லி அவருடைய நாமத்தை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது அந்த நாமம் நம்ம என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் அடைக்கலம் புகும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? மூடிக்கொள்ளுகிறார். இரத்தத்தால் நம்மை மூடிக்கொள்ளுகிறார். நம்மை அவர் பாதுகாத்து கொள்ளுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? தேவனே, நீர்தான் எனக்கு அடைக்கலம், நீர்தான் எனக்கு பலன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களுக்கு அடைக்கலமாக, பலனாக, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக நாங்கள் புகுந்து கொள்ள, எங்களை பாதுகாத்து கொள்ள, தப்பித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.